வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். நெருப்பு ராசின்னு கூட சொல்லுவாங்க. சிகப்புக்கு அதிபதி நீங்க தான். கோபத்துக்கு முன் உதாரணம். கோபக்கார ஜாதகம் நீங்க தான். அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல படிச்ச ஜாதகமும் நீங்க தான். படிக்காத மேதையும் நீங்க தான். பல பேர் அரசியல் பிரவேசம், ஆன்மீக நாட்டம், டாக்டர், நர்ஸு, வழக்கறிஞர்கள், காவல்துறை, இப்படி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பிறப்பு சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்கார பெண்கள் பண்புள்ளவங்க, வாழ்க்கைய ஃபியூச்சரை நினைச்சு படிக்கக்கூடியவங்க. நான் நல்லா படிச்சு கலெக்டரா ஆகணும்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு கூட படிக்கக்கூடியவங்க. ஆனா திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல நீங்க 0. ஏன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் உங்க கணவர் உங்களை வசியப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு சில ஜாதகம் குடும்பத்துக்குனே அர்ப்பணிக்கக்கூடிய தருணம் உடையவங்க நீங்க தான். உங்களுக்கு பிள்ளை குட்டிகள் பிறந்த உடனே உங்க கணவருடைய வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போயிடும், பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு, அதுங்களை நல்ல காலேஜ் படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு தொட்டுரும். இப்படி ஒரு ஜாதக தன்மை உடைய அற்புதமான ஜாதகம் சிம்ம ராசிக்கார பெண்கள் தாங்க. பாவங்க ஒரு கிட்ட கழிச்சு எந்த ஒரு நல்ல காரியம், எந்த ஒரு நல்லது கெட்டது கூட கலந்துக்க முடியாது. சந்தேகம் சொல்லக்கூடிய அமைப்புல உங்க கணவர் உங்களை சந்தேகம்தான் படுவார். அப்படி வாழ்ந்த வாழ்க்கை உண்டு. சிம்ம ராசிக்கார ஆண்கள் சுகபோகி, வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவர்கள். நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவர்கள். வீடு, நிலம், தோட்டம், துறவு, காரு, வண்டி, பங்களாவோட வாழக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. அது சிறு வயசுல 25, 27, 29, ஒரு 30 வயசுல. 35 வயசு ஆரம்பிச்சிருச்சுன்னா சிம்ம ராசிக்கார ஆண்கள் மது பழக்கத்துக்கு ஆள்பட்டுட்டீங்கன்னா உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். டிசீஸ் சொல்லக்கூடிய நோய் உங்களை தாக்கும். கவனமா இருக்கணும். சிம்மராசி பெண்களுக்கு பொதுவாகவே உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. 75% சிம்மராசிக்கார பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆகாது. ஒரு 45 வயசுக்கு மேல உங்களுக்கு நடந்துருச்சுன்னா கணவனுக்கும் உங்களுக்குமே ஆகாது. அது ஒரு கட்ட காலமா இருந்தாலும் இன்னைக்கு உங்க ராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு, பிரிவை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டிய நட்பை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். பிரிஞ்சிருக்கிறதுக்கு டைவர்ஸ் ஆகியே போயிடலாம் அப்படின்னு கேட்குற ஒரு தன்மையும் 45 வயசுக்கு மேல எண்ணங்கள் பிரதிபலிக்கும். சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவர்கள் ஸ்ரீதேவி மாதிரி சிம்ம ராசிக்கார பெண்கள் இருந்திருந்தா கூட மூதேவி மாதிரி மனைவி அல்லாத ஒரு நட்பு உங்க வாழ்க்கைய சரித்திரத்தை
சரிச்சு விட்டுரும். இதோடைய பிரதிபலன் தான் உங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உத்தம புதல்விகள் சிம்ம ராசிக்கார பெண்கள், அடிச்சு சொல்லுவேன், ஒரு ஆண் நண்பர்கிட்ட தப்பான அபிப்பிராயத்துல கூட பழக மாட்டீங்க. ஆனா 4 பேர்ட்ட சகஜமா சிரிச்சு பேசும்போது உங்க கணவர் உங்களை சந்தேகப்படுவாரு. சிறு வயசுல ஒரு 50 வயசு வரைக்கும் வச்சுக்கலாமே. உங்க வாழ்க்கை பிரதிபலிப்பா ஆயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல சிம்ம ராசிக்கார பெண்களும் மாமியாரும் சிம்ம ராசிக்காரங்களுடைய கணவனும் சதி வேலையில ஈடுபட்டு உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போக, உங்க உடல் ஆரோக்கியம் சரிஞ்சு போக மந்திரவாதிகளை நாடுவாங்க. இருந்திருந்தாலும் உங்க குலதெய்வத்தை நீங்க விட்டுறாதீங்க. உங்க அப்பா வழி முன்னோர அம்மா வழி முன்னோர வேண்டத விட்டுறாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு பரிபூர்ண பலனை கொடுப்பாங்க. சிம்ம ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க மூத்த மகனுக்கும் உங்களுக்கும் ஆவாது. அவரும் உங்களுக்கு எதிரியா தான் இருப்பாரு. சிம்ம ராசிக்காரங்களை இளைய மகள் இல்ல பெரிய மகள் இல்ல இளைய மகன் இருந்திருந்தா கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துறது அவங்க தான். அவங்க கூட தான் நீங்க வீட்டுல இருப்பீங்க. இது விதி பலன், பிரபஞ்ச விதி. இருந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை மேன்மை அடையிறதற்கு, சொத்து பத்துகள்லாம் வரதுக்கு இறைவனை நாடுவீங்க. ஆனா இந்த 2026 கேது பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கிறனால கணவன் மனைவியோடைய சேர்ந்து வாழ முடியாது. ஒரே வீட்டில் இருந்தாலும் தன்னந்தனியா தான் நீங்க வாழணும். விதி இது. விட்டு கொடுத்து போங்க. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி, அதுக்குள்ளே உங்க கணவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. மேன்மையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்கார டீனேஜ் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் மாட்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்துக்காதீங்க. படித்து பண்புள்ளவங்களாக இருந்து 21 வயசை பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர். ஆனால் 21 வயசுக்குள்ளே இந்த சின்ன நோய், காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்குவீங்க. கவன சிதைவோடு இருக்குங்க. கவனக்குறைவாக இருக்காதீங்க. சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்கும், ஆண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.